அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, வெளிநாடு செல்லும் ஆசை நிறைவேற வேண்டுமா, சந்திர தரிசனம் காணுங்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும். இன்று 1/3/2025 சனிக்கிழமை. பஞ்சாங்கத்தில் இந்த மாசி மாதத்தில் சந்திர தரிசன நாளாக குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் பிறை என்பார்கள். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. ஆனால் மூன்றாம் நாளான துவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே 6:30 மணி வரையில் தோன்றுகிறது. இந்த பிறையாகும். இந்த மூன்றாம் பிறையை பார்க்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பார்கள். அனைத்து மாதங்களும் போற்றும் மூன்றாம் பிறை. ஒவ்வொரு மாதமும் சந்திர தரிசனம் மந்தாரத்தனை செய்கிறது. அதில் என்ன சிறப்பு இருக்க போகிறது என சிலர் மனதில் சந்தேகம் எழலாம். சந்திரன் பிறையையும் இந்துக்கள் மட்டுமல்லாது அநேக மதங்களில் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. மூன்றாம் பிறையை சிறப்பை இன்னும் சொல்வதென்றால் அனைத்து மதங்களுமே இதனை ஏற்றுக்கொண்டுள்ளன. அதாவது இஸ்லாம் மதம், சைனம், கிறிஸ்தவம், இந்து மதம், இது எல்லா மதங்களும் மூன்றாம் பிறையை என்பது தெய்வீக அம்சம் பொருந்தியது என தெரிவிக்கின்றன. அந்த பிறையை கண்டு வணங்குவது ஆயுளை விருத்தி செய்யும், செல்வங்களை சேர்க்கும், பிரம்மஹத்தி தோஷம் போன்ற கொடிய தோஷங்களை நீக்கும். மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம். இந்த மூன்றாம் பிறையை தான் சிவன் தன் தலைமுடி மீது அணிந்திருக்கிறார். மூன்றாம் பிறையை பார்ப்பதால் மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வரும் சந்திரனை, அதாவது மூன்றாம் பிறை பார்ப்பதால் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கையாகும். ஒவ்வொரு தன் வாழ்நாளில் 1000 மூன்றாம் பிறை பார்த்ததால் முக்தி என சொல்லப்படுகிறது. சந்திரமா மனுஷோ ஜத என்று புருஷ சூக்தம் போன்ற சந்திரனை மனதிற்கு அதிபதி. இவனே உடலுக்கு காரகன். சரீர பலம் மனோபலம் இரண்டுமே உலக வாழ்க்கையின் வெற்றியின் மூலதனம். ஜனன லக்னத்தின்படி நல்ல பலன்களை ஒரு ஜாதகத்தில் காண முடியவில்லை எனில் சந்திரன் லக்னமாக கொண்டு பலன்களை சொல்ல வேண்டும் என்று விதி இருக்கிறது. இதையே விதி கெட்டால் மதியை பாரு, விதி மதியால் வெல்லலாம் என்ற பழமொழியை உணர்த்துகிறது. யாராவது அறிவீனமான செயல்களை செய்துவிட்டால் மதி கெட்டவனே என திட்டுவது காணலாம். இதிலிருந்து ஒருவர் புத்திசாலியாக இருக்க சந்திரன் எவ்வளவு முக்கியத்துவமாக நீங்கள் உணர வேண்டும். சந்திர தரிசனம் தோன்றிய கதை என்னவென்றால், ஒருமுறை தட்சனின் சாபத்தால் தனது 16 கலைகளையும் இழந்தான் சந்திரன். தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தார். தட்சனின் சாபத்தால் உருகும் சந்திர பகவானின் தேகநிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தனர். அவரின் 27 மனைவியர்கள் ஆவார்கள். அவர்கள் குறிப்பாக நட்சத்திர மனைவியர். உடனே தங்கள் தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோச்சனம் அளிக்கும்படி வேண்டினர். தட்சணு தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனது புண்ணிய அனைத்தும் குறைந்து விட்டது. அதாவது அவருடைய புண்ணியம் அனைத்தும் குறைந்து விட்டது. என்னால் தான் இனிமேல் சாப விமோச்சனம் அளிக்க முடியாது என்று மகள்களிடம் கூறினார். இறுதியில் 27 நட்சத்திர மனைவியரும் சந்திரனுக்கு சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தனர். சந்திரன் தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன் தலைமுடியில் மூன்றாம் பிறையாக அமரும் பொறுப்பை பெற்றார். சுறுசுறுப்பாக அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனை அடைய முடியும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றது இந்த பிறை. இதை வைத்து தான் 80 வயது நிறைவுற்றவர்கள் 1000 பிறை கண்டவர் என்று அவருக்கு சதாபிஷேகம் செய்து கொண்டு கொடுக்கிறோம். ஜோதிடத்தில் சந்திரன் அமாவாசையை அடுத்து வரும் நாட்களில் வளர்பறையாக உருவெடுக்கிறார். இந்த நாளைத்தான் சந்திர தரிசனம் என்று அழைக்கின்றார்கள். இந்த சந்திர தரிசனம் பற்றி இந்து சாஸ்திரம் சொல்வதை பார்த்திருப்போம். வானத்தில் சில நொடிகளை காட்சி தரும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும். சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறையை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார்.
எனவே மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல, சாட்சாத் பரமேஸ்வரனின் ஒரு பகுதியை நாம் தரிசிப்பது பாக்கியம் கிடைக்கப் போகிறது. இந்த சந்திர தரிசனம் கிட்டும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி என்ற இடைவிடாமல் ஜெபித்து வந்தால் மனம் அமைதி அடையும், ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம். தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எல்லா காலத்திலும் மனவியாதிகளோ அறிவு மயக்க நிலையே வராது. மூன்றாம் பிறையான துவிதிய திதியை தெரியும் நிலவு வெட்டி போடும் குட்டி நாகம் போல் அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். இந்த மூன்றாம் பிறை சந்திரனை நாம் வானத்தில் சற்று சிமிரப்பட்டு தேடி கண்டுபிடித்து தரிசிக்கும்படியாக இருக்கும். மெல்லிய தங்க கம்பியில் செய்த மோதிரம் போல அழகாக வளைவாக காட்சி தருகிறது. குறிப்பாக இந்த மாசி மாத சந்திர தரிசனத்தில் அப்படி என்னதான் சிறப்பு இருக்கிறது என்றால், முதலில் குருவின் நாளில் வரும் இந்த சந்திர தரிசனம் என்பதே மிக சிறப்பானதாக இருக்கிறது. மேலும் மாசி மாதத்தில் பிறந்த சில நாட்களான நிலையில் சூரியன் மிதுன ராசியில் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அமாவாசை முடிந்து 2 நாட்களே ஆன நிலையில் சந்திரன் மிதுன ராசி கடந்து தனது சொந்த வீடான கடக ராசியில் பிரவேசித்து பூச நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார். இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.